கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம அநேக தரம் சில பேரை கடிஞ்சு கொள்வோம். அவங்க தப்பு செய்கிறாங்க. இல்லை சில டைமில் எப்படி நினைப்போம், இவங்கெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போக போகிறாங்க, தவறு செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, எப்படி இவங்க பரலோகம் போவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட நம்ம போராடுறதுனால நம்மளோட சாந்த குணத்தை இழந்து, நம்ம ஆவியை இழந்து நம்ம சோதனைக்கு உட்படுவோம். ஏன்னா அவங்க கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பட் அவங்கக்கிட்ட போராடி அவங்கள நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அவங்க கூட போராடி நம்ம ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை நம்ம இழந்து கடைசியாக நம்ம பரலோகம் போக முடியாத சூழ்நிலைக்கு வந்தோம். அதனால தான் இங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் முதல்ல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு பவுல் சொல்கிறார். முதலாவது அப்படிப்பட்டவர்களை தெரிஞ்சால் நம்ம அவங்கள கண்டிக்கிறத விட கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது தான் முதலாவது சிறந்த காரியமாக இருக்கும். கர்த்தர் பார்த்து பாரு. ஏன்னா கர்த்தரோட சித்தம் நமக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே வழியாக கர்த்தர் கொண்டு வர மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியை கர்த்தர் வைத்திருப்பார். அவங்க கூட போராடுறதை விட்டுட்டு நம்மளோட ஆவியும் நம்ம இழந்து போகிறதுக்கு பதிலாக நம்ம பரலோகம். ஏன்னா மோசேவை குறித்து நம்ம பார்க்குறோம், ஜனங்கள் செய்த தப்பு நிமித்தம் அவர் கானானுக்குள்ளே போக முடியாத காரியம் ஆகுது. அதனால நம்ம அவர்களுக்கு கூட போராடுவதை விட்டு அந்த மனுஷங்களோட இருக்கட்டும், அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், போராடுறதை விட்டு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னா நம்மளும் பரலோகத்துக்கு போகலாம், அவங்களும் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வருவாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.